வெல்கம் டு எம்கேஎம் ஹோம் சேனல். இன்றைக்கி பீன்ஸு கேரட்டு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு 1/2 கிலோ பீன்ஸு தண்ணியில் அலசிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட் எடுத்து வச்சுருக்கோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் கீறிட்டு போட்டுக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் 2 சேர்ந்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இந்த நேரத்தில் நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ் எடுத்து போட்டுடலாம். பீன்ஸ் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக விடலாங்க. இப்போ அரை பக்குவத்துக்கு வெந்துருச்சு பீன்ஸு. இந்த நேரத்தில் கேரட்டை இது போல் சீவிட்டு போட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி கேரட்டை சீவி போட்டு பொரியல் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. கேரட்டை முழுசாக நம்ம நறுக்கி போட்டோன்னா சாப்பிட மாட்டாங்க, எடுத்து கீழே போட்டுருவாங்க. ஏன்னா கேரட் வந்து இனிப்பாக இருக்கும், பெரும்பாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க, வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சு. இப்போது லாஸ்ட்டாக போடுறதுக்கு பொடி வறுக்கலாங்க. அதுக்கு 2 காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். துருவின தேங்காய் போட்டு கடைசியாக இந்த வறுத்த பொடியும் போட்டு இறக்கணுன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ தேங்காய் போட்டுடலாங்க. இது போல் கேரட் பீன்ஸு பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வறுத்து வச்சுருக்க பொடியை போட்டு கிளறிடலாம். தேங்காய் இந்த வறுத்த பொடி ரெண்டுமே வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் தான் போட்டு கிளறணும். அவ்வளோதான், கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாய்.